மேக்ஸிமம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் உள்ள பார்த்திங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் ஃப்ளைட் மோட் கண்டிப்பாக போட்டிருக்கணும். அது வந்து நம்மளுடைய சேஃப்டிக்காக தான். இது நிறைய பேர் மதிக்கிறதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ நான் ஃப்ளைட் மோட் போட்டு தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் நான் வந்து என்னுடைய சேஃப்டி மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய சேஃப்டியும் பார்க்குறேன். ஓகே, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃப்ளைட்டை ஏர் இண்டியா தான் நான் வந்து ரிட்டன் ட்ராவல் பண்ணுறது சென்னைக்கு. நைட் டைமில் தான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரன்வேல போயிட்டுருக்குறோம். நமக்கு முன்னாடி ஒரு இண்டிகோ ஏர்லைன்ஸோடைய ஃப்ளைட் ஒன்று போயிட்டுருக்குது. அவங்க டேக் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக போகுது. உண்மையிலே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பாம்பேயில். பிகாஸ் ஃபுட்டு எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சென்னையில் சாப்பிட்ற மாதிரி அங்கெல்லாம் சாப்பிட முடியாது. பட் சென்னையில் சாப்பிட்ற அந்த காஸ்ட்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு சிட்டி மும்பையில். ஸோ நான் வந்து மும்பையில் இப்போ வந்து ஏர்போர்ட் வந்தாச்சு. ஃப்ளைட் உள்ள உட்காந்துட்டேன். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது அந்த ஒரு வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மும்பையோடைய வியூ வந்து நைட் டைமில் மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்குதுன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். நைட் டைமில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு சூப்பரான இன்சிடெண்ட் நடந்தது. பிகாஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டு காலியாக இருந்தது. ஸோ நான் வந்து விண்டோ சீட் எனக்கு கிடைக்கல நான் புக் பண்ணும்போது. பட் உட்காந்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ளைட் காலியாக இருந்ததுனால என்னுடைய ரோ ஃபுல்லாகவே காலியாக இருந்தது. எனக்கு இந்த விண்டோ சீட் கிடச்சிது. அதனால தான் இந்த வீடியோ என்னால் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. அவங்க எதுவும் சொல்லலை. ஒரு சிலர் வந்து இதெல்லாம் அப்செக்ட் பண்ணுவாங்க. மெனி தேங்க்ஸ். ஆனால் உண்மையிலேயே வந்து சர்வீஸ் பிஃபோர் இருந்தது பார்க்கலாம் இப்போ சூப்பராக அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப பொலைட்டாக, சூப்பரான ஒரு சர்வீஸ் உண்மையிலேயே. நம்ம ஃப்ளைட் இப்போ டேக் ஆஃப் ஆகும்போது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம சென்னை கிளம்ப போகிறோம். ஐ ஆம் ஹாப்பி டு மீட் மை சென்னை அகெயின். ஆஃப்டர் 26th பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் வந்து நான் போட போகிறேன். ஸோ என்னுடைய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. உண்மையிலேயே வேறு லெவல், நெக்ஸ்ட் லெவல். மும்பை சிட்டி நைட்டில் பார்த்தோன்னே இப்படி தான் இருக்குது. என்ன கலர்ஃபுல்லாக, வேறு லெவலுங்க. நடுவில் பார்த்திங்கன்னா டங்குன்னு ஒரு சத்தம் வரும். இந்த சவுண்ட் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் சீட் பெல்ட் ஆனு, சீட் பெல்ட் ஆஃப். ஆக்சுவலாக இப்போ சீட் பெல்ட் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சைன் தான் இருந்தது. ஸோ அதுக்கான சத்தம் தான், நோட்டிஃபிகேஷன் தான் அது. நம்ம இப்போ சிட்டியை கடந்து கடல் பக்கமாக வந்துட்டோம், சரிங்களா. அதாவது ஃப்ளைட் வந்து ஃபஸ்ட்டு டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறமா அவுட்டர் சைடு வந்துடுவாங்க மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ரூட்டில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடல் சைடில் இருக்கிறோம். ஸோ இவங்க என்ன ரூட் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த ரூட் பிரகாரம் தான் அவங்க போவாங்க. பிகாஸ் ஏர் டிராஃபிக்கிங்கில் அவங்களுக்கு என்ன வழி சொல்கிறாங்களோ அதுதான். அங்கே பார்த்திங்கன்னா லைட் விட்டு எரியுதுங்களா, அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸு.
ஸோ இதுக்கப்புறம் நம்ம கடலுக்கு வந்துட்டோம். நம்ம கடலில் வந்துட்டாலுமே அங்கங்கே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டாட் அவங்களுக்கு லைட் தெரியும், ரொம்ப மைல்டாக தெரியும் இந்த வீடியோவில். அதெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டு, ஷிப்பு அந்த மாதிரி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா 1-2 டாட் மட்டும் தெரியுதா, இது எல்லாமே வந்து ஷிப்பு, போட்டு அந்த மாதிரி ஃபிஷிங் ட்ராவலர்ஸ் இருக்காங்க இல்லையா, மீன்பிடி லாஞ்ச் அந்த மாதிரி. வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.